பிகினரா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு நார்மல் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா பிளவுஸை தைக்கும் போது என்னென்ன அளவுகள் வந்து செக் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும், குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது கரெக்டா நமக்கு பிளஸ் போட்ட மாதிரி எப்படி வந்து ஸ்டிச் பண்றது, டாட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஸ்டிச் பண்றது, இந்த கொக்கி பீஸ் வி பீஸும் வச்சு தைக்கும் போது எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாம ஸ்டிச் பண்றது, ஷோல்டர் ஃபால் ஆகாம வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க டீடைலா கத்துக்கணும்னா நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பொறுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஒருவேளை வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா பிகினரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் பிளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்றப்ப ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அளவு பிளவுஸை வச்சு என்னென்ன இடத்த செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத இதை நான் டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பிளவுஸோட பேக் பார்ட் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்து நம்ம வந்து முதல்ல தைச்சு எடுத்துக்கலாம். கழுத்து வந்து தைச்சு அப்படியே நம்ம வந்து திருப்பி விடுறதுதான். கழுத்துக்காக நம்ம 1/4 இன்ச் அளவுல கொடுத்துருப்போம். அந்த 1/4 இன்ச் அளவுல நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும், ஆனா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல எதை செக் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கறத டீடைலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது போல நம்ம வந்து அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல கிராஸ் கட் வந்து கொடுத்துடலாம். கிராஸ் கட் கொடுத்தாதான் நமக்கு அந்த கழுத்து வந்து அந்த பீஸ் வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகாம வந்து இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு இது மேல ஒரு படிமான தையல் வந்து போட்டுடலாம். லைனிங் மேல நான் ஒரு படிமான தையல் போட்டு விட்டுறேன். இப்ப லைனிங் மேல நம்ம ஒரு படிமான தையல் போட்டாச்சு. இதை இப்ப அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத் மேல ஒரு தையல் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இது போல லைனிங் மேல நம்ம படிமான தையல் போடும்போது இந்த நெக் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே அழகா வந்து வந்துடும். எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு எந்த விதமான சுருக்கமுமே வந்து இருக்காது. அவ்வளவுதான். இது போல வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம அவுட்டர் எல்லாமே வந்து சுத்தியும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிளாத் நழுவி நழுவி போகுது அப்படின்னா நீங்க பின் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட ஒரு கை விரலை இது மாதிரி கிளாத் மேல வச்சுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் கிளாத் எங்கேயுமே நமக்கு நகராம அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபுல்லா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இது போல கட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மடிச்சிடறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா இன்னொரு லைன் வந்து மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்க வந்து 2 லைன் உங்களுக்கு கண்டினியூவா மடிக்க தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே இன்னொரு லைன்ல நீங்க வந்து மடிச்சுக்கலாம். கரெக்டா நம்ம அர்க்கர் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வர மாதிரி வந்து அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி இந்த சைட்ல கொண்டு வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்ப நமக்கு தையல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரே மாதிரி தான் வந்து தையல் போடணும். ஒவ்வொரு இடத்துல சின்ன தையல், ஒவ்வொரு இடத்துல பெரிய தையல், அது மாதிரி வந்து போடக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த குடஞ்சு பக்கம் வந்து நமக்கு மாறிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நான் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு தைச்சு அப்படியே வந்து உள் பக்கமா திருப்பி விட போறேன். கீழே மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மடிச்சு விடுறதுக்காக அரை இன்ச் விடுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து கிளாத் விட்டுருக்கேன். அந்த கிளாத்தை அப்படியே நான் வந்து வச்சிடறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ண பிளேஸ் தான் வந்து மேல வச்சிருக்கேன். அதே போல இந்த சைட்லயும் நான் மார்க் பண்ணதை மேலால வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். கரெக்டா நம்ம வந்து இந்த மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு அர்க்கார் கொடுத்துருக்கோம்ல, அந்த அர்க்கார்ல வந்து சரியா வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு நீவு வந்து நீவி விட்டுறேன். அப்பதான் நமக்கு கரெக்டா இந்த சைடு ஃபோல்டிங் ஆகி நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு சரியா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா சிங்கிள் ஸ்டிச் வந்தாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்ப இது போல நான் சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி அவுட்டர் வந்து தையல் வந்து போட்டுறேன். அவுட்டர் போடுற தையலே நம்ம கொஞ்சம் பெரிய தையலா கூட வந்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் இது போல வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயத்த செக் பண்ணி பார்க்கணும்.
இப்ப நம்ம வந்து கரெக்டா அந்த அக்கார் போட்ட இடத்துலயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம தைக்கும் போது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமா வந்து வரும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா இருக்கா இந்த இடம் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்ப நான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் ஜாயின் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. அதனால நான் கொஞ்சமா வந்து கிளாத்துக்கு ஜாயின் போட்டுக்கிறேன். லைனிங்ல மட்டும்தான் நான் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து போடுறேன். இப்போ இது போல நம்ம வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியா இருக்கும். எந்த இடத்துலயுமே வந்து மிஸ்டேக் வந்து இருக்காது. இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மெயின் கிளாத்ல வச்சிடலாம். இப்ப ஜாயின் போட்ட பக்கம் நான் மேல இருக்கிற மாதிரி வந்து வச்சிடறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுல இது போல வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே போல 2 சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுல தையல் போட்டு எடுத்துட்டு இது அப்படியே நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த பக்கம் கிளாத் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டி ஸ்டிஃபா இருக்கட்டும் கீழே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கிளாத் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதா இன்னொரு ஸ்டிச்சும் வந்து போட்டு எடுத்துறேன். அதே போல நம்ம வந்து 2 பக்கமுமே வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து மேல் பக்கம் 2 ஒரு சைடாவோ இப்படி உள்ளார வர பக்கம் 2 ஒரு சைட்ல இருக்கிற மாதிரியும் வந்து வச்சிருக்கேன். இப்ப அளவு பிளவுஸ் வச்சு நம்ம சரியான அளவு பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன். இந்த கொக்கி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சரியா இந்த இடத்துல இருந்து நான் இதை வந்து வச்சிடறேன். இந்த சைடு நமக்கு ஒரு 4-5 இன்ச் தையலுக்கு வந்து விடணும். அந்த அளவுக்கு எல்லாமே நான் இந்த சைட்ல வந்து விட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா சரியான அளவு இதுதான். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு இங்க வந்து விட்டுருக்கேன். இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு இடுப்பு பக்கம். அதனால அந்த 1/2 இன்ச்சுக்கும் சேர்த்து தான் நான் இந்த சைடு மார்க் பண்ணிருக்கேன். இங்க நமக்கு ரெடி அளவு இதுதான். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு அந்த 1/2 இன்ச்கான அளவு இவ்வளவுதான். நம்ம இந்த மூணுத்துக்கும் ஆன அளவை இங்க வந்து மார்க் பண்ணிட்டு இப்ப இதை ஈவன் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரங்களையும் கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன். இதுதான் நம்ம வந்து கொக்கி பக்கம் வைக்க வேண்டிய அளவு. இப்ப நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பட்டி மேல ஒரு தையல் கூட நீங்க வந்து போட்டு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். கிளாத் வந்து நகராம இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது போல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலயுமே வந்து அளவுகள் மாறாது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து நம்ம கை வந்து நம்மளையே அறியாம செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப நான் மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மார்க் பண்ணல நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் சரியா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து நான் கழுத்து பகுதி வந்து ஃபர்ஸ்ட் தைச்சு எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச் அளவுல மட்டும்தான் கழுத்துக்காக விட்டுருக்குது. அந்த 1/4 இன்ச் அளவுல ஸ்டிச் பண்ணிட்டு இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்ஸ் பிடிக்கிறதுக்கான அளவுகள் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி கட்டிங் பண்ணும் போதே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்ப கழுத்துக்கு 1/4 இன்ச் அளவுல நான் விட்டு ஸ்டிச் பண்ணிருக்கேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுக்கணும். கிராஸ் கட் கொடுக்கணும். குறிப்பா இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே கொடுக்கணும். இப்ப கொடுத்துட்டு இந்த இடத்த நம்ம வந்து இந்த லைனிங் மேல வந்து ஒரு தையல் வந்து போட்டு விடலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல நம்ம இந்த லைனிங் மேல ஒரு படிமான தையல் வந்து போட்டு விடலாம். போட்டதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து அழகா திருப்பி விடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இது மேல வந்து ஒரு தையல் போடலாம். இல்ல அப்படின்னா லைட்டா ஒரு ஐனிங் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். அது நமக்கு நல்லா ஸ்டிஃபா படிமானமா வந்து அமுங்கிக்கும். இப்ப இது மேல வந்து நான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுறேன். இப்ப இது போட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டிச்சஸ் வந்து போட்டலாம். கை விரல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மேல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து எல்லா சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேங்க. இது போல நம்ம கை விரல மேல வச்சு தைக்கும் போது நமக்கு எந்த இடத்துலயும் சுருக்கம் வராது. கரெக்டா நீட்டா வந்து ஃபோல்ட் ஆகி வந்து வரும். இப்ப இது ஃபுல்லா நான் ஸ்டிச் பண்ணிட்டு அவுட்டர் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 2 கிளாத்துமே அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் மார்க்கிங் எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்கேன் டாட்ஸுக்கு. அந்த இடத்துல மட்டும் கரெக்டா கட் கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
நீங்க இது போல வந்து மார்க்கிங் கரெக்டா வந்து அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத. இப்ப இது மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இப்ப இந்த சைட்ல எப்படி தைச்சிருக்கணும் அதே போலதான் இந்த சைட்லயும் நான் வந்து தைக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்பதான் ரெண்டு சைடுமே, அதாவது நமக்கு இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வந்து ஒண்ணு போல நமக்கு வந்து கிளாத் வரும். இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்ப செகண்ட் டாட் வந்து போட்டுடலாம். கரெக்டா மடிச்சு வச்ச இடத்துல நான் வந்து செகண்ட் டாட் வந்து போட்டுறேன். இப்ப நம்ம அப்பப்பவே வந்து செக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பிரிச்சுட்டு திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் இது போல வந்து செக் பண்ணிக்கிறேன். சரியான அளவுல வந்து இருக்கு. அடுத்தது நம்ம தேர்ட் டாட் வந்து போட்டுடலாம். இப்ப தேர்ட் டாட்டும் போட்டேன். இப்ப இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். இங்க செகண்ட் டாட், இங்க தேர்ட் டாட். அதே போல இந்த தேர்ட் டாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சரியா இருக்கா இல்லையான்னு வந்து பாத்திரலாம். இது தேர்ட் டாட், இது ஃபர்ஸ்ட் டாட். இங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸை நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த டாட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு இது போல பிளவுஸை வந்து போடும்போது நமக்கு இந்த கப் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இது போல வந்து அழகா எடுப்பா வந்து தெரியணும். இல்ல உங்களுக்கு ஒரு வேளை அந்த கப் ஷேப் வந்து சரியா இல்ல, ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டாட்ஸ் சரியா மார்க் பண்ணல அப்படின்னு தான் வந்து அர்த்தம். இப்ப இதுல நான் மார்க் பண்ணிருக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுமே நான் வந்து பிடிச்சிடுறேன். இந்த அளவுல எப்படி நம்ம வந்து வச்சிருக்கோமோ அதே போல நான் வந்து இந்த சைடு அளவை நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். அடுத்தது தேர்ட் டாட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டலாம். அப்பதான் நமக்கு வந்து பிரியாம இருக்கும். இது நமக்கு ரெண்டு பக்கமே ஒரே அளவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது போல ரெண்டு சைடுமே ஒரே அளவுல மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றேன். இப்ப இதே போலவே நம்ம வந்து எல்லாத்துலயும் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இப்ப டாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த பட்டியில நம்ம சின்ன கட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த கட் கொடுத்த பக்கம் வந்து கொக்கி பக்கம் பி பக்கமும் வந்து வரணும். வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல வந்து சரியா இருக்கா அதோட ஹைட் ரெண்டுமே அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இப்ப நான் வந்து பட்டி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வெளியில இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுல வந்து கேப் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தையல் வந்து நான் போட்டிருக்கேன். அடுத்தது இன்னொரு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அடியில இந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட கிளாத்தை மட்டும் லைட்டா இது போல ஒரு ஃபோல்டிங் மட்டும் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். இப்ப அவ்வளவுதான், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைட்ல வர எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல கட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே இது மாதிரி நம்ம ஒன்னா வச்சு பாத்துக்கணும். இப்படி ஒன்னா வைக்கும் போது நமக்கு ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிடும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இதுல வந்து பட்டியில மட்டும் நான் லைட்டா வந்து பிடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம பிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெண்டையும் ஒன்னா வச்சு பாத்துக்கலாம். இப்ப நமக்கு சரியான அளவு இருக்கு. இப்படி நம்ம செக் பண்ணதுனாலதான் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வருது அந்த கொக்கி பீஸும் பி பீஸும் வச்சு ஸ்டிச் பண்றப்ப. இப்ப இந்த இடத்துல நான் ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இது போல தைச்சு எடுத்ததுக்கு அப்புறமேலே இது மேல நீங்க ஒரு படிமான தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்ல உள்ளேயே நீங்க வந்து டபுள் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னாலும் வந்து போட்டுக்கலாம். நான் ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறமே இது மேல ஒரு படிமான தையல் வந்து போட்டுறேன். இப்ப அதே போல இந்த இடத்துலயும் வந்து போட்டுடலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பீஸும் பி பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு நூல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்பவே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப நான் கொக்கிக்காக எடுத்து வச்சிருக்கிற கிளாத்தை கீழே வந்து 1/2 இன்ச் அளவுல மடிச்சுட்டு இந்த சைடு கொக்கி பீஸ் வைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுல நம்ம வந்து விட்டுருக்கோம். அதை அப்படியே வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப முதல்ல ஒரு தையல் வந்து போட்டு விட்டதுக்கு அப்புறமேல அதை திருப்பி விட்டுட்டு அது மேல இன்னொரு படிமான தையலையும் நான் வந்து போட்டு விட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம வந்து உள்ளார 2ஆ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதுக்குள்ள கிளாத் இருந்தது அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு ஸ்டிஃபா தான் இருக்கும் அந்த கொக்கி, அதுக்காக தான். இப்ப இதை வந்து நான் ஒரு 2 ஃபோல்டிங் வந்து பண்ணிட்டு கீழே இருந்து அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறேன். ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க தைக்கும் போதும் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமே தைச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நூல் வந்து பிரியாம நல்லா வந்து கிரிப்பா இருக்கும். இப்ப இதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒருவேளை துணி வந்து கொஞ்சம் குறைவா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கிளாத் இந்த த்ரெட் ஊசி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊசியை வச்சு கரெக்டா எடுத்து விட்டுக்கலாம். இப்ப நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து கழுத்துக்கு எல்லாமே வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து லாஸ்டா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்ப அடுத்து நம்ம விபிஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது போல கிளாத்தை வைக்கும் போது நீங்க இந்த துணியை வந்து இழுக்கவே கூடாது. அப்படி இழுக்கிறதுனால கூட நமக்கு வந்து ஒரு பக்கம் கீழ் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியாவும் வி பக்கம் அதிகமாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நேர் கட்டிங் பிளவுஸ் தான், அதனால நமக்கு கிளாத் எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஆனா இதுவே கிராஸ் கட்டிங்ல ஃப்ரண்ட் பார்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னுமே எக்ஸ்பெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த இடத்த மடிச்சு வச்சுக்கோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இது எதுக்காகனா நம்ம வந்து வி போடும்போது நகராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப இதை இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன், இதுக்கும் இருக்கிற ஹைட் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்ப பாருங்க சரியா இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்து வி போட்டுக்கலாம். ஒருவேளை ஹைட் வந்து சரியா இல்ல, ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வி பாத்தீங்க அப்படின்னா மேலால போட்டேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கீழால போட்டிருக்கேன். இந்த மாதிரி வி போடும்போது கரெக்டான அளவுல வந்து போடணும். ரொம்ப வந்து அதிகமா கேப் வந்து விடக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் வந்து விடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அந்த பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். அடுத்தது நம்ம இப்ப ஷோல்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ரெண்டு பக்கமே சரியான அளவு எடுத்துட்டு கரெக்டா இந்த ஷோல்டர்ல வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறேன். அதே போல இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி திருப்பி ஸ்டிச் பரவாயில்லை, ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் இது போல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இப்போ இது போல தைச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸை வச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் ஃபால் வருது பார்த்தீங்களா, அது ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்து இதில் வி பக்கம் வருது அப்படின்னா அந்த வி பக்கத்தையே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸ்ல நம்ம கழுத்து ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ நான் அளவு பிளவுஸை வச்சு வி பக்கம் வருது அப்படின்னா அந்த வி பக்கம் வச்சு இது போல வந்து பாத்துக்கிறேன் ரெண்டு கோடுமே வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொக்கி பக்கம் வர்றதுக்கு நம்ம கொக்கி பக்கம் வச்சு பாத்துக்கலாம். அளவு பிளவுஸ் வச்சு இது போல கொக்கி பக்கத்துல இருந்து சரியா இருக்கா அப்படிங்கறதையும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். பாருங்க சரியா இருக்கு. அதுக்கப்புறமே நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு விட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது எச்சு மிச்சா துணி வர மாதிரி இருந்தது அப்படின்னா, இல்ல நீங்க தைச்சிருக்கிறது அதிகமா வருது அப்படின்னா ஷோல்டர்ல இன்னும் கொஞ்சம் நீங்க சேர்த்தி கூட வந்து புடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல 80% ஒர்க் வந்து முடிஞ்சிருக்குது. இப்ப கழுத்துக்கு ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்ப கழுத்துல நான் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன், டபுள் ஸ்டிச் வந்து போட்டலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்ட தையல பேஸா வச்சு அடுத்து இன்னொரு தையல் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். இப்ப இது போல நம்ம தைக்கும் போது ஷோல்டர் வந்து ஜாயின் போட்ட மாதிரி வந்து தெரியாது, கண்டினியூவா நமக்கு ஸ்டிச்சஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஷோல்டர்லயும் எந்த விதமான உங்களுக்கு இதுவுமே வந்து அப் அண்ட் டவுன்ஸ்மே வந்து இருக்கிற மாதிரி தெரியாது. இப்ப இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல நம்ம வந்து ஸ்லீவா அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி இதுல செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து நமக்கு சைட் ஜாயின் பண்றப்ப எந்த அப் அண்ட் டவுன்ஸுமே இல்லாத மாதிரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேக் பார்ட் இந்த இடமும் ஃப்ரண்ட் பார்ட் இந்த இடத்துலயே இருக்குது. எனக்கு பேக் பார்ட் விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைட்டா மேல அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம இப்ப 3 டாட் வந்து போட்டிருக்கிற இடத்துல 4ஆவதா இன்னொரு டாட் போட்டோம் அப்படின்னா சரியாயிரும். நான் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலே இதை நான் வந்து டாட் வந்து போட்டுக்கிறேன். இப்ப இதுல சரியா குடஞ்ச பக்கம் வந்து முன்னாடி வர மாதிரி வந்து வச்சுட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு நம்ம வந்து சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்.
எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே அப்பப்பவே நம்ம வந்து கட் பண்ணி விட்டணும், அந்த பிக்சர் எல்லாத்தையும். அவ்வளவுதான். இது போல வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமேல திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ஸ்லீவோட சென்டர் கரெக்டா வச்சுட்டு, இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா எவ்வளவு வந்து பிடிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். அதுக்கு அடுத்தது இதை நான் அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு இப்ப 4ஆவதா ஒரு டாட்டை வந்து நான் வந்து இந்த சைட்ல போட்டு விட்டுறேன். இது ஒரு அப்ராச்மெண்ட் டாட் தான், அதனால பர்டிகுலரா இவ்வளவு பிடிக்கணும் அவ்வளவு பிடிக்கணும்னு தேவையில்லை. நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சா போதும். இப்ப சரியா இருக்கு. இதுக்கு அடுத்தது நான் வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து ஸ்லீவ்ல வந்து போட்டுறேன். இப்ப நான் எப்படி வந்து இந்த சைடு பார்த்து ஸ்டிச் பண்ணணும், அதே போலவே அந்த சைட்லயும் நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு பார்த்தா போதும் கரெக்டா இருக்கும், அதே அளவுல இன்னொரு சைடு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க இது செஞ்சு நினைக்காதீங்க. 2 பக்கமே வந்து இத நம்ம செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்ப நான் வந்து 2 பக்கமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டு ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டேன். இப்ப நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம். இது போல நம்ம பார்த்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் எதுவுமே வந்து கைக்கிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா சரியா பிளஸ் போட்ட மாதிரி நமக்கு வந்து வந்துரும். இப்ப இதை வந்து நானே மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப கொக்கி பக்கம் அப்படின்னா நான் வந்து கொக்கி சைடு எடுத்துக்கிறேன், வி பக்கம் அப்படின்னா வி சைடு வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது நான் வி பக்கம் மார்க் பண்றேன் அப்படிங்கறனால வி சைடு எடுத்திருக்கேன். உள் பக்கமா கரெக்டா அப்படியே திருப்பி விட்டுட்டேன். கையை வந்து கரெக்டா சென்டரா வச்சுட்டேன். கை சென்டரா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையோட அளவை நான் வந்து அளந்துடுறேன். அளந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா இந்த ஷோல்டர்ல இருந்து நமக்கு இந்த ஆம்கோல் வரையும் எவ்வளவு வருது அப்படிங்கறத அளந்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போல நான் வந்து ஆம்கோல் சுற்றளவையும் பாத்துக்கிறேன், மார்பு சுற்றளவையும் பாத்துக்கிறேன். 2ஓட அளவும் சரியா இருக்கு. அடுத்தது கீழால நமக்கு வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் நான் வந்து அளந்துடுறேன். இப்ப நம்ம அளந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு கரெக்டா அந்த லைன் போட்டு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த 3 கோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல இது போல வந்து திருப்பி பாத்துக்கோங்க. கரெக்டா நமக்கு அந்த ஆம்கோல் கிட்ட பிளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது போல நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி உள் பக்கமா திருப்பினாலும் நமக்கு வந்து பாருங்க இது போல கரெக்டா வந்து பிளஸ் போட்ட மாதிரி வந்து வரும். இப்ப அடுத்து இந்த சைட்லயும் நம்ம அதே போல வந்து செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் 2ஆ மடிச்சிடறேன். அப்புறம் மேல இருந்து கீழே வரையும் கரெக்டா இது போல வந்து வச்சுட்டு இப்ப நம்ம வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்துல என்ன அளவு வருதோ அதே அளவை இந்த சைடும் வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட அளவை மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஆம்கோலோட அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல இந்த மார்பு சுற்றளவும் சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அடுத்தது கீழே வரக்கூடிய அளவையும் நான் வந்து அளந்துக்கிறேன். இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துடலாம். இதுக்கு அடுத்ததுதான் நான் வந்து பேக் டாட் வந்து போடுவேன். பேக் டாட் போட்டதுக்கு அப்புறமே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துக்கு எல்லாமே வந்து தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்டா வந்து கட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக்கும் வந்து போட்டு விட்டுடலாம். இப்ப இந்த சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா நமக்கு இந்த ஆம்கோல் பிளஸ் போட்ட மாதிரி வந்து வந்திருக்கு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பேக் டாட் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா இதோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப இது அளவு பிளவுஸை வச்சு நான் இது போல வந்து அளந்து பாத்துக்கிறேன் எவ்வளவு வந்து நம்ம பேக் டாட் வந்து போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவுதான் வந்து எக்ஸ்ட்ராவா கிளாத் இருக்கு. இந்த கிளாத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்ப பேக் டாட் வந்து போட்டலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு நம்ம வந்து இப்படி 2 சைடு தையல் போட்டோம் இல்லைங்களா, அது 2ஐயும் இது போல ஒண்ணா வச்சுட்டு உள் பக்கமா சென்டரை மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இன்னொரு சென்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இந்த சென்டர்ல நான் வந்து லைட்டா வந்து ஒரு டாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டாட் வந்து எவ்வளவு பிடிக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த அளவு நீங்க வந்து பிடிச்சிக்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்ல பிடிச்சிங்க, 3 to 4 இன்ச் அந்த அளவுல வந்து பிடிக்கலாம். இப்ப இது வந்து நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. திரும்பவும் ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம வந்து ஃபுல்லா வந்து பிளவுஸா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா தையல் மட்டும் தான் வந்து போடணும். இப்ப சரியான அளவுல வந்து இருக்கு. இது போல நீங்களுமே வந்து பிளவுஸ செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் தேவைப்படுது, என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுதோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக அப்லோட் பண்றேன். கண்டிப்பா இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தா உங்களுக்கு நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.